கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்து வேதனைப்படுகிறீர்கள்? உங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பீர்கள். அநேக வருஷங்களாக உங்கள் இருதயத்தை காயப்படுத்தின வேதனை எது? உன் சரீரத்தின் வேதனை எது? உன் தொழிலின் வேதனை எது? இன்றைக்கும் நம் ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய் என்று. பல வருஷங்களாக உன் சரீரத்தில் போராடின வியாதியிலிருந்து உன்னை நீக்கி உனக்கு வேதனையிலிருந்து சுகமாக்கி வருவார். ஏதோ ஒரு மனிதரால் நீங்கள் காயப்பட்டு அந்த வேதனை உங்கள் மனதை விட்டு நீங்காமல் இருக்கலாம். இன்றைக்கு அந்த வேதனையிலிருந்து ஆண்டவர் நீங்கள் சுகம் கொடுப்பார், சமாதானமாக இருப்பீர்கள். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று 12 வருட இரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார். அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது தேவனுடைய வஸ்திரத்திலிருந்து அவர் வல்லமை புறப்பட்டு அவளுடைய வேதனை நீங்கியது, அவளுக்கு ரட்சிப்பு வந்தது, அவள் சுகமாக இருந்தாள். இன்றைக்கும் நீங்கள் தேவனோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும். நீங்கள் சுகமாக இருக்கும்படியாக அவருடைய வல்லமை புறப்பட்டு வரும். ஜெபிக்கலாங்களா? மகா பரிசுத்தம் இறக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிக்குள்ள இன்றைக்கு என்ற ஒரு வேதனை அநேக வருஷங்களாக இருந்ததோ, இன்றைக்கு அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்குள்ள பாடு நீங்கி அவள் வேதனை நீங்கியது போல உடைய வேதனை நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நீங்கள் ஜெபம் கேளுங்கள். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.